எங்கேயாவது நீங்க ப்ரூவ் பண்ணுங்க பார்க்கலாம். இதெல்லாம் சொல்லி பேசிக்கலாம் வெளியில. எங்கேயாவது ப்ரூவ் பண்ணுங்க பார்க்கலாம். எங்கேயாவது ப்ரூவ் பண்ணுங்க. எங்கிட்ட இருந்தா தானே கொடுக்கறதுங்க. நாங்க பாட்டாளிகள். பணங்க பணத்தை தான் அது. அதெல்லாம் நான் மீண்டும் சொல்றேன், அங்க தொகுதியில் உள்ள வாக்காளர்ல நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா இவ்வளவு பணம் கொடுக்கறாங்க. ஏன்னா அவங்கள பார்த்தா ஏழ்மையான ஒரு சூழல். கூலியா இருக்கிறாங்க, வருமானம் கிடையாது, விவசாயமும் கிடையாது, அங்க பாசன திட்டங்களும் கிடையாது. விவசாயத்தை நம்பி இருக்காங்க, வனம் பார்த்த பூமி நம்பி இருக்காங்க. அதனால அவங்களுக்கு 10,000 ரூபாய் பெரிய பணமா. யாருக்கு வேணா 10,000 ரூபாய் பெரிய பணம். அந்த தொகுதியில் அவங்க வாங்கியிருக்கிறாங்கன்னா அது இல்லாம அவங்களுக்கு போய் மிரட்டி, நீ ஓட்டு போட்டியா போடலையா, நாங்க வீடியோ வச்சு பார்த்தோம், கேமரால பார்த்தோம், நான் போடல, நீ பணம் திருப்பி கொடு, இப்படி எல்லாம் போய் அவங்கள போய் துன்புறுத்தி இருக்கிறாங்க. எல்லாம் வீடியோஸ் எல்லாம் நாங்க பார்த்தோம். நாங்க இல்ல, நாங்க அது உள்ள இன்னும் அனலைஸ் பண்ணல. நாங்க உள்ள எங்களுக்கு இன்னும் ஒரு நாள் ஆகும். அது யார் யார் எந்தெந்த பூத்துல எப்படி ஓட்டு எங்களுக்கு வந்திருக்கு, யார் போட்டிருக்கா, அது அவங்க எந்தெந்த ஓட்டு அப்படின்னு நாங்க இன்னும் அனலைஸ் பண்ணிட்டு நான் அது உங்க கேள்விக்கு பதில் சொல்லுவேன். அந்த கள்ளக்குறிச்சியில் நடந்த சாதனை சொல்றாங்களா, இல்ல திருநெல்வேலியில் நடந்த அந்த படுகொலை பத்தி சொல்றாங்களா, இல்ல ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சொல்றாங்களா, இல்ல அங்க அதிமுக படுகொலை சொல்றாங்க, சட்டம் ஒழுங்கு சொல்றாங்களா? இதுதான் சாதனை அவங்க சாதனையா?